வணக்கம். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங்ல ப்ராசஸ் காஸ்டிங் பார்க்கலாம். ஸோ இதில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தட் ஃபார்ம் ஆஃப் ஆப்ரேஷன் காஸ்டிங் வேர் ஸ்டாண்டர்டைஸ் குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஸோ ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் அந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது சீக்வென்ஸ் ஆஃப் ப்ராசஸ். ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு இட் ஹேஸ் டு கோஸ் த்ரூ 2 ஆர் மோர் ப்ராசஸ் இன் எ சீக்வென்ஸ். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்ன செலவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ப்ராசஸ் காஸ்டிங். ஸோ இது வந்து இட்ஸ் a மெத்தட் ஆஃப் காஸ்டிங் which is used to ascertain the cost of output at each stage of production. ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எவ்வளவு செலவாகுது அப்படின்றத, எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, காஸ்ட் பர் யூனிட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் காஸ்டிங் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்தது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த மாதிரி ப்ராசஸ் காஸ்டிங் வந்து எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு, என்ன மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொன்னா, ப்ரொடக்ஷன் வந்து கன்டினியூஸாவும், அதாவது பல சீரிஸ் ஆஃப் ஸ்டேஜஸ்ல அது இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ப்ராசஸ் காஸ்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காஸ்ட் சென்டரா அசைன் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த காஸ்ட் அக்யூமுலேட் ஆகுது ஒவ்வொரு ப்ராசஸ்லயும். எவ்வளோ அவுட்புட்டு, எவ்வளோ ஃபினிஷ்ட் குட்ஸு, எவ்வளோ ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஒரு அவுட்புட்டோட அதாவது ஒரு ப்ராசஸோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ராசஸோட ரா மெட்டீரியலா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முடிச்சிடுறோம். எவ்வளோ செலவாகுதுன்னு. அந்த ப்ராசஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அந்த ப்ராசஸ் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 1ல அதோட குளோசிங் வில் பி த ஓப்பனிங் அண்ட் த ரா மெட்டீரியல் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராசஸ். இத தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அண்ட் தென் ஒரு ப்ராசஸ்ல வந்து ப்ரீவியஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல ப்ராசஸ் பண்ற அந்த காஸ்ட் இருக்கு இல்லையா? அது நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எதோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, அதோட அவுட்புட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே. அதே மாதிரி இதுல லாஸஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. இட் மே பி நார்மல் லாஸ் ஆர் அப்நார்மல் லாஸ் ஆர் 2மே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாரி நார்மல் கெயின், அப்நார்மல் கெயினும் வரதுக்கு நார்மல் லாஸ் தான் வரும். அப்நார்மல் லாஸ் ஆர் அப்நார்மல் கெயின் வரதுக்கும் சான்சஸ் ஆர் தேர். அடுத்தது கம்ப்ளீட்டட் அண்ட் செமி ஃபினிஷ்ட் அவுட்புட் வந்து காமன் டெர்ம்ஸ்ல வந்து நம்ம காஸ்ட் டிட்டர்மினேஷனுக்கு வச்சுக்கிறாங்க. அண்ட் தென் புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, சேமா இருக்கிற அந்த யூனிட்ஸ்க்கு வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் வந்து இட் ஷுட் பி டிவைடட் பை த யூனிட் ஆஃப் அவுட்புட் டு obtain த ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட். அதே மாதிரி 2 ஆர் மோர் ப்ராடக்ட்ஸ் மே பி தட் இஸ் ப்ரொடியூஸ்ட். அந்த பர்ட்டிகுலர் இதில அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அந்த மாரி குடுப்பாங்க. அத வேல்யூ பண்றதுக்கு. அதே மாதிரி இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஐடென்டிஃபை எந்த லாட் ஆஃப் மெட்டீரியல் வந்து இன்புட் வித் ப்ராடக்ட் ஆர் அவுட்புட். ஸோ பர்ட்டிகுலர் ரா மெட்டீரியல் இதில தான் இருக்கு அப்படின்றத ஸ்பெசிஃபிக் லாட்ல அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் மேஜரா இந்த ப்ராசஸ் காஸ்டிங் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மைன்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, கெமிக்கல், சுகர் ஆயில் ரிஃபைனிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, சுகர் இண்டஸ்ட்ரி, ஆயில் ரிஃபைனரி, பேப்பர், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராசஸ் காஸ்டிங் யூஸ் பண்றாங்க. ஏன்னா, அவங்க வந்து நெறைய ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் கூட்ஸா மாறுறதுக்கு இன்புட் வந்து ஒரு ஃபினிஷ்ட் கூட்ஸா மாறுறதுக்கு நெறைய ப்ராசஸ் தேவைப்படுது. அது அந்த மாரி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மெரிட்ஸ். மெரிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து நம்ம அதோட ஃபினிஷ்டு காஸ்ட் ஆஃப் ஈச் ப்ராசஸ் அதோட ஃபினிஷ் ப்ராடக்ட் கேன் பி கம்ப்யூட்டட் அட் த ஷார்ட் இன்டர்வல். ஓகே. எப்ப தேவையோ வீக்லியோ இல்ல டெய்லியோ தேவையோ அத கண்டுபிடிக்க முடியும். அதே மாரி காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் வந்து அதோட காஸ்ட் பர் யூனிட் தெரிஞ்சிருக்கிறதுனால, அடுத்த ப்ராசஸ்ல அதோட காஸ்ட்ட எப்படி எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத இங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அசர்டெயின்மென்ட்டும் சிம்பிள் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா செலவாகாது. ஆவரேஜ் காஸ்ட் பெர் யூனிட்டும் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்போர்ஷன் பண்றதும் வந்து அக்யூரேட்டா இங்க முடியும். அதே மாதிரி வேல்யூவேஷன் ஆஃப் த இன்வென்டரி வந்து ரொம்பவே அக்யூரேட்டாவும், ஈஸியாவும் கால்குலேட் பண்ண முடியும்.
Quotation become easier due to standardized process. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ். அண்ட் தென் டிமெரிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, காஸ்ட் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் கிடைக்கிற காஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? போன நடந்த காஸ்ட்ட வந்து நம்ம கம்பேர் பண்ணி தான் அடுத்த ப்ராசஸ்க்கு எடுக்கிறோம் இல்லையா? அதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, காஸ்ட் கண்ட்ரோலும், மேனேஜரல் டெசிஷன் மேக்கிங்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இன்எஃபிஷியன்சி இன் ப்ராசஸ் கேன் பி கன்சீல்டு. அதே மாரி, இப்போ வந்து எதனா ஒரு ப்ராசஸ்ல எதனா வந்து தப்பு நடந்ததுன்னா, அது எல்லா ப்ராசஸையும் பாதிக்கும் அப்படின்றதும் இதுல ஒரு டிமெரிட். அண்ட் தென் இதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட அந்த எஃபிஷியன்சிய எவாலுவேட் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட். அண்ட் தென் அப்போர்ஷன்மென்ட் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட் டு காமன் ப்ராடக்ட் மே லீட் டு இரேஷனல் பிரைசிங் டெசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த இன்ட்ரோடக்ஷன் அபவுட் திஸ் ப்ராசஸ் காஸ்டிங். ஸோ ப்ராசஸ் காஸ்டிங்ல ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோல குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க் யூ.